லக்ஷ்மண ஓடி வந்து சொன்னா, அண்ணி அது பொய்மான். அவ செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு, மானுக்கு முதல்ல தங்க நிறம் இருக்கும், வைர வைடூரியெல்லாம் அதுக்கு இருக்கும்னு நம்பினது. செகண்ட், அது பொய்மான்னு சொன்னதுக்கு அப்புறமா இது பொய்மானா, முன்னாலேயே இருக்குது பொய்மானா, சொல்ற பேச்சு கேட்காதது ரெண்டாவது தப்பு. நல்லா தெரிஞ்சுக்க குழந்தைகளை, நாம இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த இறைவனின் குரல் ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து சேரும். எனக்கு தெரியல, இறைவன் ஒருவேளை உங்களை நேசித்திருக்கலாம். அதனால் என்னை 12 மணி நேரம் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு வரேன், உங்ககிட்ட வந்து இதை சொல்றேன். இறைவன் அருள் அப்படித்தான் கிடைக்கும். மெசேஜ் ஒன்று வரும், ஏ பியூட்டிஃபுல், ஐ saw you in the bus stand. நீ ரொம்ப அழகா இருக்க, நேற்று நான் இரவெல்லாம் நான் தூங்கலை. இப்படி ஒரு மெசேஜ் வரும், நீ அதை உன் ஃப்ரெண்டுக்கு காட்டுவ, பாரு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு. அவ ஃப்ரெண்டு சொல்வா, ஏய் அதை வேணாண்டி, டிலீட் பண்ணு, பதில் சொல்லாத, டிலீட். இது இறைவன் குரல், இது தேவதையின் குரல். இது இறைவன் உன்னை நேசிக்கிறான் என்பதற்காக உன்னுடைய பக்கத்துல வந்து ஒரு குழந்தை உன்னுடைய ஃப்ரெண்ட் உன்கிட்ட சொல்றா, ஏய் டிலீட் பண்ணுடி, போ சாத்தான். இறைவன் உன்னை குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு குழந்தைகளே, இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் எது சொன்னாலும் விளங்காது, நான் சொல்வதுதான் சரி என்று சொல்வாய். இறைவன் உன்னை நேசிக்க வேண்டும் என்றால் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒலிகளை, உன் ஆசிரியர்கள், எனக்கு ஆகாத டீச்சர் தாங்க கெமிஸ்ட்ரி டீச்சர், ஆகாத டீச்சர் தான். நான் பேசும்போது இந்த என்ன கையை காட்டி சுல்தானா எழுந்திருச்சு நில்லு, நான் ஏன் பேசுற கிளாஸ்ல கூட கூட பேசிட்டே இருப்பேன். நான் +1 வரைக்கும் பேசினேன். +1ல என் டீச்சர் சொன்னாங்க, ஏன் பேசுற, வெரி ராங், பேசாத அப்படின்னாங்க. நான் மனசுல சொல்றேன், பேசுறதுக்கு பிறந்தவனா, என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? டீச்சர் சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்கார். அங்க பேசுறத நிறுத்தினதோ இங்க பேசிட்டு இருக்கேன். இதான் இறை அருள். வார்த்தைகள் யார் மூலமாகவும் வரும் என் குழந்தைகளே, அதை வாரி எடுத்துக்கொள்வதற்கான ஆற்றல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தான் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தபடி இதை பேசிக் கொண்டிருக்கேன். அவன் வந்து சொல்றான், அண்ணி இது பொய்மான். ஏய் முன்னாலே இருக்கு பொய்மான். அவ சொல்றா, சரி நிஜமான் தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன், அண்ணனை உன்னை விட்டு விலக்காதங்கிறான். அண்ணன் பாதுகாப்பா உன் கூட இருக்கட்டும் அண்ணி, நான் போறேன்.